express the following in centimeter using decimals. So first one பார்த்தோம்னா 5 millimeter கொடுத்திருக்காங்க. அது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 millimeter, right? 10 millimeter is equal to 1 centimeter. ஓகேவா? 10 millimeter. அப்போ 1 millimeter is equal to என்னன்னு பார்த்தோம்னா 1 by 10 centimeter. That is equal to another 0.1 centimeter. So 1 millimeter is equal to 0.1 centimeter. நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு போடணும். இப்போ first one என்ன கொடுத்திருக்காங்க 5 millimeter. 5 millimeter. 1 millimeter and 1 by 10 னா 5 millimeter is 5 by 10. Right? இப்போ நம்ம டெசிமல்ஸ்ல தான் நம்ம கொடுக்கணும். 5 by 10 என்ன வரும்? பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த பக்கம் மூவ் ஆனா என்ன வரும்? 0.5 centimeter. கிளியரா? யூனிட் கிளியரா மென்ஷன் பண்ணணும். Next, second one. Second one என்னது 9 millimeter. 9 millimeter is equal to 9 by 10. That is equal to என்னது 0.9 centimeter. ஓகேவா? Next, third one. Third one போடலாம். 42 millimeter. That is equal to 42 divided by 10. அப்போ பாயிண்ட் எங்க மூவ் ஆகும் பாருங்க. இங்க இருக்க பாயிண்ட் இங்க மூவ் ஆகும். That is என்ன வரும்? 4.2 millimeter. ஓகேவா? நெக்ஸ்ட் fourth one. Fourth one 8 centimeter 9 millimeter. இப்போ வந்து 8 centimeter பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 centimeter plus 9 millimeter நம்ம என்ன எழுதலாம்? 9 by 10 centimeter ன்னு எழுதலாமா? That is equal to என்ன வரும்? 8 plus 0.9. இப்போ 8.9 இங்க என்னது millimeterல centimeter. 8.9 centimeter. So this is centimeter. ஓகேவா? Fifth one. Fifth one என்ன கொடுத்திருக்காங்க? 375 millimeter. That is equal to 375 divided by 10. அப்போ இங்க என்ன வரும்? இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். That is equal to 37.5 centimeter. Clear?